This is the face. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தமிழக அரசியல் களம் பயங்கரமாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி தான் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. கை திமுக கூட்டணிலேருந்து கை நழுவி போகிறதா, கழுவ போகிறார்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், கை கழுவ போகிறாங்களா, கை நழுவ போகுதா? இல்லை, நான் உங்களோட பேசும்போதே சொன்னேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியாது, நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு தரேன்னு சொன்னேன். அப்படித்தான் ஸ்டில் நம்புகிறோம். ஆனால் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது நமக்கு அப்படின்னா, இங்கே திரு மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ரொம்ப காத்திரமாக பேசுகிறார். தவறாக ஒன்றும் பேசலை, தவறான கொச்சையான வார்த்தைகளோ அப்படிலாம் ஒன்றும் பயன்படுத்தலை. ரொம்ப காத்திரமாக பேசுகிறார், தொடர்ச்சியாக பேசுகிறார், தீவிரமாக பேசுகிறார், வலிக்கிற மாதிரி பேசுகிறார். ஆமாம், எஸ். ஆனால் கொச்சையான மாண்பு குறைந்த எதுவும் பேசலை, அதை நம்ம சொல்லியாகணும். இப்போ தொடர்ந்து ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு. செல்வப்பெருந்தை அவர்கள் டிஸ்டர்ப் ஆகி கட்சியோட தலைமையை மீறி இவர் பேசிட்டு இருக்காரு. நான் அவர் மேலே புகார் கொடுக்கறதுக்காகவே கட்சி தலைவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனாலும் அச்சமில்லைன்னு இவர் ட்வீட் போடுறாரு. இந்த அளவுக்கு போகுதுன்னா, இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அனுமதிக்கிறது யார்? தமிழக காங்கிரஸ் தலைவர் இவர் மேலே புகார் அளிப்பதற்காகவே போகிறேன்னு சொல்லிட்டே போகிறார். அதுக்கப்புறம் இவர் அச்சமில்லைன்னு ட்வீட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இவருக்கு பயம் இல்லை அப்படின்னா, ஏன் பயம் இல்லை? இவருக்கு யாரோ ஹோப் கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இவருக்கு கொடுக்கக்கூடிய ஹோப்பை வெளியேந்து ஒரு கட்சி கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. கட்சி தலைமை தான் கொடுக்குது. ஸோ ராகுல் காந்தி அந்த அந்த நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதா ஒரு கருத்து நிலவுது. ஓகேவா? ஏன்னா கார்கே அவர்கள், கட்சி தலைவர் அவர்கள், இந்தியா கூட்டணி தொடரணும், இந்த எலெக்ஷன்லையும் திமுகவோட தான் நம்ம எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணும், அதுதான் ஃபியூச்சருக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவதாகவும், ராகுல் காந்தி கொஞ்சம் இல்லை நமக்கு கொஞ்சம் சீட் அதிகமாக வேணும், எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி இருப்பது அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. நம்ம புலனாய்வு பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இயல்பாக லாஜிக்கல் யோசிச்சா நமக்கு ஒன்று புரியுது. படிக்காமலே நமக்கு ஒன்று புரியும்ல, எப்படி ஒருத்தர் இங்கே பேச முடியுதா? ஸோ நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இது இப்படியே போச்சுன்னா திமுக என்ன முடிவு எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ராகுல் காந்தி எதுவும் பேசலை, எதுவும் சொல்லலை இதை பற்றி. இல்லை, கூட்டணி உறுதியாக தான் இருக்குது, நோ கன்ஃபியூஷன்ஸ், எதுவுமே பண்ணலை, பேசலை, அறிக்கை வரல. நம்மளுடைய சிஎம் சொல்லிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ஏதோ திமுகவுக்கு அவங்க தேவைங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுதுல்ல. அங்கே ஒருத்தர் இப்படி பேசிட்டே இருக்காரு, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறாரு, இன்னும் சோடங்கர் பேசுகிறாரு, இந்த மாதிரி 2-3 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. தலைமையிலேருந்து எந்த கண்டனமும் வரல, அதை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை, நாங்கள் அதையும் தாண்டி கூட்டணி உறுதியாக இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. திமுக தலைவர் மட்டும் சொல்கிறார் அப்படின்னா ஏதோ இவரோட நீடு மாதிரி ஆகுது இல்லை. அப்போ இது எங்கேயோ ஒரு வகையில் ஒரு ஈகோ டச் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கலாம் ரிசல்ட் என்னவா இருந்தாலும். அப்படின்னா திமுக என்ன முடிவு எடுக்குன்னு நினச்சி தான் இப்போ நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாமல் வெற்றி பெறுவது அவ்வளோ எளிது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். காங்கிரஸோட ஓட் பர்சன்டேஜ் என்ன நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இந்த கூட்டணி வேணான்னு முடிவுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு, திமுக ஆரம்பித்ததற்கு பிறகு, எம்ஜிஆர் வந்ததற்கு பிறகு இப்பொழுது தான் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு தெரியுது கண்ணுக்கு தெளிவாக இல்லை. அப்போ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால 99% வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு போக மாட்டாங்க. பட் 1% அரசியல் என்ன வேணால் நடக்கலாம். அந்த 1% ஒரு ஈகோ டச் ஆகி, இல்லை பார்த்துக்கலாம் இது ரொம்ப ஓவராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா வேணாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. திமுக காங்கிரஸை கை கழுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்ல. கை கழுவுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. வேற வழியில் என்னதான் பண்ண முடியும்? இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாங்கள் என்ன பண்றது? வேற வழியில் சரி, கையை கழட்டி விட்டுருவாங்க, கையை எடுத்து விட்டுருவாங்க. அப்படிங்கிற இடத்தை நோக்கி திமுகவை இவங்க தான் தள்ளுறாங்கன்னு சொல்றேன். காங்கிரஸ் திமுக அந்த இடத்தை நோக்கி நகராது. ஏன்னா திமுகவுக்கு நல்லா தெரியும் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை காங்கிரஸ் இருப்பது வெற்றிக்கு. காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் தேவை. விசிகா தேவை, கம்யூனிஸ்ட் தேவை, மதிமுக தேவை, எல்லாருமே தேவை. இதில் எந்த கட்சியுமே கூட்டணி விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதில் காங்கிரஸ் ரொம்ப முக்கியமான கட்சியாகவும் இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் போகணும் திமுக எந்த காலத்தையும் நினைக்க மாட்டாங்க. அது அறிவீனம் ஆக்சுவலி. அதனால தான் இவ்வளோ விஷயம் நடந்தால் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த திமுக தலைமை அமைதியாக இருக்குது. இப்போ ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் ஏதாவது ஒரு எதிர்வினை வரல, சும்மா அமைதியாக இருக்க முடியாதுல்ல. அங்கே தலைவர் அமைதியாக இருக்கார், இங்கே ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட தலைவர் அமைதியாக இருப்பார், ஒருத்தர் பேசணும்ல. அதற்கான விஷயங்கள் நடக்கிறதை தாண்டி தலைமையும் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இன்னும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த முடிவுக்கு போயிடுவாங்களோன்னு யோசிக்கணும். என்னன்னா, இப்போ தேர்தல் வருது, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க ஒரு பக்கம்,
சீட்டும் அதிகமாக கேட்குறாங்க. சரி, ஓகே, அது கூட லாஜிக்கலி ஓகே. ஆனால் 6 அமைச்சர்கள் பதவி வேணும், அப்படி இல்லாட்டி 6 மேயர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரியான சில கணக்குகள்லாம் சொல்கிறாங்களே, இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? இல்லை, இதெல்லாமே நம்ம படிக்கிற விஷயம், கேள்விப்படுற விஷயங்கள் தான். இதில் கேட்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்பதற்கு உரிமை இருக்குது. காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது. கேட்குறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது திமுக தலைமை தான். ஓகேவா? ஸோ அவங்க கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த எலெக்ஷனில் காலங்காலமாக பேசுகிற விஷயம் தான் அது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது. பட் இந்த எலெக்ஷன் இதை ரொம்ப தீவிரமாக பேசுவதற்கான காரணம், இந்த அளவுக்கு தீவிரமாக எடுத்துகிட்டு போன காரணம் வந்து விஜய். ஓகேவா? விஜய்ங்கிற ஒரு எலிமெண்ட் அந்த பக்கம் இருக்குது, டிவிகே இருக்குங்கிறதுனால தான் அதை வச்சு தான் இந்த பக்கம் பேசுகிறாங்க. இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை. விஜய் தான் ஓப்பன் கேட்டை திறந்து வச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன, ஆட்சியில் தானே பங்கு வேணும், அதிகாரத்தானே பங்கு வேணும், 6 அமைச்சர் பதவி தானே வேணும், மேயர் பதவி தானே வேணும், உள்ளாட்சி துறையில் கொஞ்சம் இதெல்லாம் கேட்குறீங்கள, அதிகார பங்கு இது கேட்குறீங்கள, அவர் ஓப்பன் கேட் தானே, போயிட வேண்டியதானே, எல்லாம் கொடுத்துருவாரு. அங்கே தான் கூட்டணிக்கு ஆளே வரலையேங்க. வர்றவங்கள வாங்க, சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதுக்கு தயாராக இருக்கிறார். அதுவும் காங்கிரஸ் வந்து அவருக்கு சொல்லவே வேணாம், ரொம்ப சந்தோஷம். அப்போ போயிடலாமே. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் போயிடுமோ விஜய் கூட? ஏன் இது வரைக்கும் போக மாட்டுறாங்கன்ற போயிடுமோங்கிறது. இப்போ திமுக, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி திமுக கழட்டி விட வேற வழியில் அங்கே தான் போய் ஆகணும். ஏன் இன்னைக்கு வரைக்கும் போகல? ஏன் இதே இங்கே நீங்கள் அதிகாரத்தை பங்கு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது. அங்கே தான் பிரச்சனையே இல்லை, அவர் தான் அதிகாரத்தை பங்கு தான் ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் போயிட்டீங்கன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி, பெரிய கட்சி, லட்டு மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவருக்கும் கொடுத்துட போகிறார். நீங்கள் கேட்குறத அப்புறம் அங்கே போயிட வேண்டியதானே. அப்புறம் என்ன இங்கே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னு புரியுதா உங்களுக்கு? அங்கே போனால் ஜெயிக்காது, இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். ஆனால் இப்படி பார்க்கலாமா, அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி விஜய் கூட ஒருவேளை முதல் அணியாக காங்கிரஸ் போயிடுச்சுன்னா பின்னாடியே ராமதாஸ் தலைமையிலான பாமக, அதன் பின்னாடியே தேமுதிக, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதிரி கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் விஜய் கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. காங்கிரஸ் யார் அந்த பூனைக்கு மணி கட்டுறது, யார் அந்த முதல் கட்சி விஜய் கூட சேருதுங்கிறது தான் பிரச்சனையா? விஜய் கூட சேருவதற்கு யாரும் தயாராக இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா வெற்றி உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அது காரணம் வந்து விஜய் மேலே, விஜய் ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி நகர்த்தாதுன்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் அமைதியாக இருக்க, பெருசாக செயல்பாடு இல்லை, பேச்சில் பெருசாக வீரியம் இல்லை, இன்னும் தேர்தல் அறிக்கை வரல, ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. அப்படிங்கும்போது என்ன ரிசல்ட் எந்த மாதிரி ஆகிடும்னு தெரியலங்கிற ஒரு டவுட்னால இது வரைக்கும் யாரும் போகாமல் இருக்கு. காங்கிரஸும் அதே டவுட்டு தான். ஸோ ஆனாலும் காங்கிரஸுக்கும் நல்லா தெரியும், போயிட்டு அங்கே போய் ஒன்றும் ஜெயிக்க போகிறதில்ல. ஆனாலும் அதை வைத்து இங்கே பேரம் பேசுகிறாங்கல்ல, ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் அங்கே போச்சுன்னா அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் அங்கே போகும்போது ஒரு அந்த திமுக டிவிக்கே தனியாக இல்லை, இப்போ ஒரு கூட்டணியாக ஒன்று ஃபார்ம் ஆகும்போது இன்னும் 2 கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இயல்பாக நடக்கிறது தானே. காங்கிரஸ் போச்சுன்னா அது நடந்துடும். அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டியாக மாறிடும். திமுக விசஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள், விசிகாலாம் இருக்கிறது ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி அப்படியே இந்த காங்கிரஸ் மட்டும் வெளியேறி விஜய் பக்கம் போச்சுன்னா அது கூட தேமுதிகவும் சேர்ந்து, தேமுதிக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுதான்னு வச்சுக்கோங்களேன். பாமக போகுது அப்படின்னா அது ஒரு இன்னும் ஒரு மும்முனை போட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியாக மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது இல்லை விஷயம். காங்கிரஸ் வந்து அங்கே போகிறதில்லை, அவங்களோட விருப்பம் அங்கே போகிறதில்லை. அதை வைத்து இங்கே பேரம் பேசுவது தான். அதை வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா சீட் வாங்குறான். எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது, எல்லாமே உரிமை இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு திமுக விட்டால் வேறு வழி கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அங்கே போனால் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதை வைத்து ஜஸ்ட் இது ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு 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 விளையாட்டு தான், கூட்டணி சீட்டுக்கான விளையாட்டு தான். ஆனா இது எல்லாமே பின்னணியில நடக்க வேண்டியது. கேட்கும் விதம், கேட்கக்கூடிய அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம். இது எல்லாமே செல்வப்பிரந்தை அவர்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இதெல்லாம் பின்னாடி உட்காந்து தனியா உட்காந்து பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பொது வெளியில பேசிட்டு இருக்காருங்கிறது தான். இப்ப பேசக்கூடிய காங்கிரஸ்ல பேசக்கூடிய எல்லாமே முக்கியமான நபர்கள் தான். இந்த நபர்கள் எல்லாமே இதை பின்னணியில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எப்போவாவது கூட்டணி நேரங்கள்ல ரொம்ப ரேராக தான் இது மாதிரி நடக்கும். இந்த வாடி ரொம்ப அதிகமா போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த எலெக்ஷன்ல அதுவும் இந்தியா கூட்டணியோட இருக்கும் பொழுது காங்கிரஸ் மேலே அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் திமுக தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும்போது, மற்ற எல்லா தலைவர்களும் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கும்போது, வலுவாக ராகுல் காந்தி ஆதரிக்கிற ஒரு தலைவராக திமுக தலைவர் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இதை பண்ணக்கூடாது இல்லையா? இந்த நேரத்தில் இதை பண்ணவே கூடாது. ஏன் பண்ணுறாங்க? இந்த எலெக்ஷன் மட்டும், இதை மட்டும் நோக்கமாக வைத்து காங்கிரஸ் செயல்படுவது, ராகுல் காந்தி இப்படி செயல்பட நினைச்சாருன்னா அது தவறு அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி இப்போ கண்ணை மூடிட்டு இப்படியான விஷயங்களை பின்னாடி தன்னுடைய எம்பிக்களை தூண்டி விடுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. ராகுல் காந்திக்கு கள நிலவரம் என்னன்னே அவருக்கு தெரியலை, கண்ணை மூடிட்டு ஏதோ 19 வாரம் தன்னுடைய ஆதரவு எம்பியை தூண்டி விட்டு இப்படிலாம் பண்ணுறாரு, யோசிச்சு தான் பண்ணுறாரா அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்குது. விஜய் இப்போ என்ன ஆகிடும், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கேட்குறீங்கனாலும் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு எப்போ தெரியுமா வரும்?
தனிப்பெரும்பான்மையை ஜெயிக்க முடியல, உங்களுடைய சீட்டுனால மட்டும் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஷேரை தர முடியும் இல்லையா? ஆட்சியில் பங்கோ அதிகாரத்தை பங்கோ அப்போ தான் தர முடியும். முதல்ல எலெக்ஷன் முடியணும். எலெக்ஷன் முடிச்சு திமுக தனிப்பெரும்பான்மையை ஜெயிச்சிட்டாங்க, 117க்கு மேலே அவங்களுக்கு சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கேட்டாலும் தர மாட்டாங்க, விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைன்னா போகன்றவாங்க. கரெக்டா? அப்போது இப்போ இவங்க என்ன பண்ணணும்? சீட்டு அதிகமாக வாங்கணும். சீட்டு அதிகமாக வாங்கி அதிகமாக ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் திமுகவோட பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அப்போ தான் காங்கிரஸ் அங்கே ஆட்சி பங்கு நோக்கி நகர முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பேசுறதே தேவையில்லாத வேலை. இப்போ இவங்க செய்ய வேண்டிய வேலை எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான். எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்கலாம். இப்போ 60லேருந்து 40 ஆகி 25 வந்து நிற்குது. இந்த முறை 25 கொடுக்கணுமா, 25 விட இன்னொரு 5 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா, இல்லை 10 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இவங்க கேட்குறாங்கல்ல. இந்த 5 வருஷத்துல இவங்க என்ன பெருசாக செயல்பட்டாங்க இவங்க எக்ஸ்ட்ரா சீட் கொடுக்குறது? எந்த வகையில் தமிழகத்தில் காங்கிரஸோட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது? புரியுதா? இப்போ காங்கிரஸுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். போன வாட்டி 25, இந்த வாட்டி 35 கொடுக்கலாம்னு வச்சு, இல்லை 30 கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன் எதை அடிப்படையாக வச்சு ஒரு கட்சிக்கு அதிக சீட்டு கொடுப்பாங்க? வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக வச்சு. அப்புறம் எப்படி உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாகிடுச்சா இந்த 5 வருஷத்தில்? இல்லை இந்த 2024 தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான், உங்களால் தானா? எப்படி சொல்கிறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஓட்டுங்கிறது 2 விதமாக. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸுக்கு ஓட்டு அதிகமாக தான் விடும், காங்கிரஸுக்காக விடக்கூடிய ஓட்டு. ஏன்னா பிஜேபி வேணுமா காங்கிரஸ் வேணுமா? பிஜேபிக்கும் அதே தான். ஆனால் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது போன எலெக்ஷனுக்கு 11% ஓட்டு வாங்கினாங்கல்ல பிஜேபி, இந்த எலெக்ஷனுக்கு தனியாக என்ன 11% வாங்குவாங்க? நோ. தனியாக அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு இங்கே ரோலே கிடையாது. அதே தான் காங்கிரஸுக்கும். ஸோ அவங்க காங்கிரஸுக்கு இங்கே இருப்பது ஒரு 5%, 6% ஓட்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனியாக நின்னாங்கன்னா 10%, 11%, 12% வரைக்கும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் ஓட்டு. இது வெற்றி பெறுவதற்கான ஓட்டு கிடையாது. இது திமுக மாதிரியான கட்சியினுடனோ அதிமுக மாதிரி கட்சியினோட இருந்துச்சுன்னா அவங்க ஓட்டு மூலமாக இவங்க ஜெயிக்கலாம் காங்கிரஸ். ஓகேவா? ஆனால் காங்கிரஸ் இருக்கும்போது அவங்களோட வெற்றியும் உறுதியாகுது, சிறுபான்மையினர் ஆதரவு முழுமையாக அவங்க கிட்ட வந்து சேருது. இதுதான் கணக்கு. ஸோ இணைந்து செல்வது தான் ஒன்று, திமுகவோட இணைந்து செல்லணும், இல்லை அதிமுக இணைந்து செல்லணுங்கிறது தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். இல்லைன்னா ரொம்ப துணிவாக தேவையே கிடையாதுன்ட்டு நீங்கள் விஜய் மாதிரி ஒரு தமிழகத்தில் நாங்கள் வளரணும், மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், மீண்டும் நாங்கள் ஆட்சியில் பங்கு வரணும் அப்படிங்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப தைரியமாக திமுகவுடன் பிரிந்து போய் விஜய் கூட போய் சேரணும். அதை செய்ய மாட்டாங்கிறாங்களே. எதுக்கு பேசிட்டே இருக்கீங்க? போயிட வேண்டியதானே. அப்போ அது அங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ இதுதான் திமுக தான் உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன்னா அமைதியாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னணியில் பேசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்குறதுக்கான வேலையை செய்கிறது தான் நல்லது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய டாப் 5 லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தா சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, மணிசங்கர் ஐயர், இவங்க எல்லாமே திமுக கூட்டணி தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே டெல்லி மேலிடம் அந்த பேசும் பொருளாக இருக்குது, பேசப்படுது. ஆனால் ராகுல் காந்தி மட்டும் தனி அணியாக இல்லை, நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம், மோதி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான இந்த 3 தலைவர்களுக்கு நேர் எதிராக யோசிக்கிறார்ல. இது எப்படி? இது எல்லாமே பக்குவம் இல்லை அப்படி. இது எல்லாத்தையுமே யூகத்தின் அடிப்படையில் சொல்றது தான். எக்ஸாக்டா என்ன நடக்குது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தியை முதல் முறையாக அவர் தான் பிரதமர் வேட்பாளர், அவர் தான் பிரதமராக கொண்டு வரணும்னு முதல் முறையா இந்தியா கூட்டணியில் அறிவித்த நபர் மு.க. ஸ்டாலின் அவர். இன்னைக்கும் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசும்போது ராகுல் காந்தி ஒரு இஷ்யூனா குரல் கொடுக்கக்கூடிய எம்பிக்களா திமுக எம்பிக்கள் இருக்காங்க. எல்லா வகையிலும் இந்தியா கூட்டணிக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. அப்படிங்கும்போது ராகுல் காந்தி ஏன் இந்த இடத்துக்கு நகரணும்? வெறுமனே தமிழக எலெக்ஷனை மட்டும் கருத்தில் கொண்டு காங்கிரஸுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் முக்கியமா, இந்தியா முக்கியமா? இந்தியா தான் முக்கியம் இல்லையா? இங்கே என்ன இப்போ நீங்கள் திருப்பி இங்கே என்னத்தை கிரியேட் பண்ணிட முடியும்? 5 சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறதை தாண்டி நீங்கள் என்ன இங்கே பெருசாக கிரியேட் பண்ணிட முடியும்? நீட் என்ன? இருந்ததை விட்டாச்சு. இதுக்கு முன்னாடி கிடந்த முதல் முறை ஆட்சியை விட்டு நகர்ந்த பிறகு அதற்கு பிறகு பல முறை கூட்டணியில் இருந்து ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் தவற விட்டுட்டு, கோட்டை விட்டுட்டு, ஆட்சியில் பங்கு கேட்பதை கோட்டை விட்டுட்டு, அதிகமான சீட்டு வாங்குறதெல்லாம் கோட்டை விட்டுட்டு, இல்லை அதிகமாக சீட்டு வாங்கின டைமில் மினிஸ்ட்ரியில் பங்கு வாங்குறதை விட்டுட்டு இன்னைக்கு வெறும் ஒரு 5%, 6% ஓட்டு இருக்கும்போது இன்னைக்கு இதை பேசி என்ன ஆக போகுது? அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஃபைட்டு, சண்டை இதெல்லாமே தேவையில்லாத அணி தானா? தேவையில்லாத அணி தான். எதுக்கு இது என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாமல் பிஜேபி கூட்டணியை அதிமுக கூட்டணி ஜெயிக்க வைக்கும், ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடக்கும். அப்போ அதுதான் காங்கிரஸ்க்கு வேணுமா? தமிழ்நாடு இன்னைக்கு திமுக அதிக வாக்கு சதவீதம் வைத்திருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறது. தமிழகத்திலிருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அதிக ஓட்டு கிடைக்குது அப்படின்னா அது கண்டினியூவாக நினைக்கணுமா? இல்லை இங்கே தமிழகத்தை மீண்டும் திமுக எதிர்கட்சியாக்கி பிஜேபி இன்னும் இங்கே வளருவதற்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீங்களா?
சவுத் இந்தியா தான் உங்களுக்கு காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. அப்போ அதுலேயும் ஒரு ஸ்டேட்டை வந்து டேமேஜ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ அது தேவையில்லாமல் பிஜேபி வளர்வதற்கு தான் கடந்த 4 வருஷமா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது 4 வருஷமா பிஜேபி இங்கே என்னெல்லாம் செய்யுதுன்னு பார்த்தோம். இந்த 5 வருடம் திமுக ஆட்சியில் அவங்கள பெரிய அளவுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சூழலையும் பார்க்குறோம். இப்போ திரும்பவும் எடப்பாடி அதிமுக கூட்டணி ஆட்சியில் வந்தால் பிஜேபிங்க என்ன செய்யும், என்னெல்லாம் செய்யுங்கிறது ஒன்று இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ வலுவாக வேறுண்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இந்த அச்சம் நம்ம எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு இருக்கணும். நமக்கு இருக்கு அந்த அச்சம், அதனால தான் எங்கள் பிஜேபி ஜெயிக்க முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அப்போது இந்த வேலையை ராகுல் தான் செய்கிறார் என்பது உண்மையாக இருந்தால் அவர் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடனடியாக மாணிக்கம் தாகூர் அவர்களையும் இன்னும் பிற சான்றோர்களையும் நிறுத்தணும் அப்படின்னு. ஆமா, இப்போ செல்வ பிறந்தகை நான் மாணிக்கம் தாக்கூர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு டெல்லி போகிறார்ல, கம்ப்ளைண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்களா இல்லை நடவடிக்கை எடுப்பாங்களா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது கம்ப்ளைண்ட்டோ நடவடிக்கையோ இல்லை விஷயம். இது என்னங்க இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்போ எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான் இல்லையா. பல விஷயங்கள் பேசுவாங்க, கூட்டணி விஷயங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத விஷயங்கள் பேச, அதில் இதுவும் ஒரு பாயிண்டாக இருக்கும். அதனால அவர் அதை சொல்கிறாரு. அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா கட்சி தலைமை மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவர் அமைதியாயிட்டா மேலேருந்து தகவல் வந்துருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை செல்வ பிறந்தகை போயிட்டு ஒரு இல்லை இவர் அமைதி ஆகலை அப்படின்னா முக ஸ்டாலின் புரிஞ்சுப்பாரா, ஓ இவங்க சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போவே தெரியுமே அது அவருக்கு, நமக்கு தெரியும்போது அவருக்கு தெரியாதா என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். செல்வ பிறந்தகை போயிட்டும் இன்னும் தொடருதுன்னா அதான் சொன்னேன், அந்த 1% நோக்கி நகர்த்திடக்கூடாது. 1% வாய்ப்பு இருக்குல்ல, இவங்க வேணாம் பார்த்துக்கலாங்கிற அதை நோக்கி இவங்க நகர்த்துற வேலையை இவங்களே செஞ்சிருவாங்க. அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. திமுக ஆப்வியஸ்லி பாதிப்பு தான். ஓகேவா, இப்போ 5% வாக்கு இருக்கு, 6% தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னா அது ரொம்ப முக்கியம். அது அந்த 5%, 6% வாக்குல அதிகபட்ச வாக்கு வந்து இஸ்லாமிய வாக்கும் கிறிஸ்தவ வாக்குகளும் இருக்கு, தலித்து வாக்குகளும் இருக்கு. ஓகேவா, அப்போ அந்த வாக்குகள் எல்லாமே காங்கிரஸ் திமுகவுடன் இருக்கும் பொழுது அங்கே வர வேண்டிய வாக்குகள், அல்லது காங்கிரஸ் அதிமுகவுடன் இருந்தால் அங்கே போகக்கூடிய வாக்கு. காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே போகும். இப்போ எங்கிட்ட ஒரு முக்கியமான கட்சி தலைவர் சொல்லுவார், காங்கிரஸ் என்னங்க தமிழ்நாட்டில் தேஞ்சிட்டே போகுதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் பெஸ்ட்டாக சொன்னார், தம்பி தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நீ எங்கே வேணா போய் நின்று பாரு ஒரு காங்கிரஸ்காராக இருப்பான் அப்படின்ட்டு. இருக்கிறாங்க, அது உண்மை. ஆனால் மொத்தமாகவே அந்த வாக்கு சதவீதம் வந்து தமிழக எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற எலெக்ஷன் பொறுத்த ஒரு 5%, 6% இருக்கு. அந்த 5-6% ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை வெற்றிக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, போன எலெக்ஷனில் நம்ம கூட்டணியாகவே தனிப்பட்ட முறையில் மதிமுக திமுகவுக்கும் வாக்கு சதவீதம் ஒரு 3.5% to 4% தான் வாக்கு வித்தியாசம். கூட்டணியாக கிட்டத்தட்ட ஒரு 6-7% தான் வித்தியாசமே. அப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு 5%, 6% போதும் நான் யோசிச்சு பாருங்க இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு போயிடும், ரொம்ப டஃப் ஆகிடும். உறுதியாக இங்கே போயிட்டாவே அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல வரல, அதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். டஃப்பான வெரி டஃப் காம்படிஷன் உருவாயிடும். நிஜமாவே என்ன ஆகிடும், தனிப்பெரும்பான்மை இல்லாத அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டை பிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணிக்குள்ள என்ன நடந்து யார் வேணா ஆட்சிக்கு வந்துடலாம். அப்படி ஒன்று ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி ஒன்று பெரும்பான்மை இல்லாமல் மூணு கூட்டணியுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப குறைவான மார்ஜினில் திமுக ஜெயிக்க வேண்டியது இருக்கும், அல்லது அதிமுக ஜெயிக்க வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் உருவாயிடும். அது திமுகவுக்கு தெரிஞ்சாலும் அமைதியாக இருக்காங்க, அது காங்கிரஸுக்கும் தெரிகிறதுனால தான் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன, அதாவது தமிழக அரசியல் களத்தை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த காயின் வந்து இப்போ காங்கிரஸ் கையில் தான் இருக்கா, திமுக கையில் இருக்கா? அதாவது ஒரு கட்சியோட வாக்கு சதவீதம் 2% இருக்கலாம், 3% இருக்கலாம், 5% இருக்கலாம். ஆனால் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் இருக்கும் அது. ஓகே, இப்போ 112 சீட்டு ஜெயிச்சா நீங்கள் ஆட்சி அமைக்கலாம். 115 தான் இருக்குது. ஒரு கட்சிக்கு 3 சீட்டு தான் கூட இருக்குன்னா 3 சீட்டு வைக்கிற கட்சி திமுக இணை ஆகிடுமா? ஆனால் அன்னைக்கு அந்த 3 சீட் ரொம்ப முக்கியம். அப்போ காயின் யார்கிட்ட இருக்கும், அன்னைக்கு தேதிக்கு அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க அப்படி புரிஞ்சுக்கலாம் இதை. ஓகேவா, ஓகே, இந்த காயின் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இதில் என்ன நகைச்சுவைனா, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கணும், பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணியாக இருக்கணும், அது காங்கிரஸ் தலைமையில் இருக்கணும் ஓவரால் இந்தியாவில்னு சொல்லிட்டு தான் விசிகாவும் கம்யூனிஸ்டும் அதிமுகவும் திமுகவோட உறுதியாக இருக்கிறாங்க. உறுதியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய முரண் பாருங்க. ஆமாம், இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் இவ்வளோ முரண்கள் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுக்கு எவ்வளோ முரண் இருக்கு, இங்கே எவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதில் எல்லாம் முரண்படுறாங்க. தலித்துகளுக்கு எகேன்ஸ்ட் இஷ்யூஸ் வரும்போது விசிகா முரண்படுது இல்லை. ஸோ இவ்வளோ முரண்கள் இருந்தாலும் ஏன் விட்டு கொடுக்காம நிற்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி பிஜேபி வீழ்த்துவதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்க தான் வேணும். அது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலையும் சரி. இங்கே ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அதிமுக தலைமையில் பிஜேபி கூட்டணி வந்து இங்கே என்ன ஆகுங்கிற ஒரு நலனின் அடிப்படையில் அவங்க செயல்படும் பொழுது
அந்த நலன் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம காங்கிரஸ் செயல்படுற மாதிரி ஆயிடுது இல்ல. அப்போ அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் இதில் இருக்கக்கூடியதில் நாங்கள் இருக்கவே மாட்டோம் தேர்தலில் வந்து தனிச்சு போட்டிடுறாங்க. ஆமா, அப்படித்தான். இப்போ இந்த இதே அணுகுமுறை தான் அங்கேயும் அவங்க காட்டியிருப்பாங்க. ஆமா, அப்படித்தான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சொல்லணும்னா ஒவ்வொன்றா சொல்லலாம். ஓகேவா? இப்போ சோனியா காந்தி கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாங்களா? இல்லை, நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு கட்சி திரண்டு சொல்வதல்ல இது. காங்கிரஸோட பிரச்சனை அதுதான். நீங்க வந்து இப்போ சோனியா காந்திக்கு ஒரு டீம், ராகுல் காந்திக்கு ஒரு டீம், இப்போ தலைவராக இருக்கவர் ஒரு டீம். இப்போ தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா 3 டீம் இருக்கும், 5 டீம். காங்கிரஸ்குள்ளேயே இவ்வளோ டீம் இருக்கும் பொழுது, இப்போ மாணிக்கம் தாகூர் அவர்களை ராகுல் காந்தி ஹோல்ட் பண்றாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா சோனியா காந்தி அவர்கள் என்ன செய்ய முடியும்? கார்கே அவர்கள் என்ன செய்ய முடியும்? யாருடைய சொல்லுக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்காருங்கிறது தானே. ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க இருக்கு, இப்போ அண்ணாமலை அவர்கள் இங்க அவ்வளோ பேசினார், அவ்வளோ விஷயம் பண்ணார் அப்படின்னா யாரோட தைரியத்தில் அதை பண்ணார், யார் கொடுத்த தைரியத்தை பண்ணார் நமக்கு ஒரு கேள்வி. அமித்ஷா கொடுத்த தைரியம் அது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்க பின்னாடி பேக் போனா இருக்கும்போது அவங்க அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபர் யாருங்கிறத பொறுத்து அவங்க செயல்பாடு இருக்கும். அப்போ அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னா ராகுல் காந்தி கொடுக்குற தைரியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த இடத்துல மற்ற கார்கே அவர்களுக்கோ சோனியா காந்தி அவர்களுக்கோ ரோல் இல்லை, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுக்குள்ளதான் பேசி சரி பண்ணணும். என்ன இப்படியே போயிட்டு இருந்தா என்ன நினைச்சிட்டு இருக்குங்கிறத சரி பண்ணணும். இவங்க பேசுவதை அவர்கள் சரி பண்ணாம இங்க சரியாகாது. பட் ராகுல் காந்தி இதை பண்ணுவாரா அப்படிங்கிறதே லாஜிக்கலி பண்ண முடியாது. ஏன் இதை பண்ணணும்? நீடே இல்லையே. இவ்வளோ விஷயம் நடந்து அந்த பக்கம் ஏதோ பண்ணி ஒன்று அந்த பக்கம் போனால் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணலாம். வெற்றி வாய்ப்பு உறுதி இல்லைன்னு தானே இன்னும் போகாமல் இருக்கீங்க. அப்போ இங்கே இருக்க தான் ஒரே வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இந்த வாட்டி காங்கிரஸ் மட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ணி காங்கிரஸ் இந்த கூட்டிலிருந்து வெளியேறி போச்சுன்னா காங்கிரஸோட எதிர்காலம் ரொம்ப கஷ்டமாயிடும் தமிழ்நாட்டில். ஓகே, இதற்கு பிறகு ஜென்மத்துக்கும் திமுக வந்து காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்துக்காது. எப்படி பிஜேபி எந்த காலத்திலும் கூட்டணியில் அறிவிச்சிட்டாங்களோ அது மாதிரி காங்கிரஸ் எந்த காலத்தில் கூட்டணியில் அறிவிச்ச அளவுக்கு ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா இது வெற்றி வாய்ப்பு கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க அதை கெடுத்து விட்டு போற மாதிரி ஆயிடும். இப்படி இப்படி ஒரு சூழல் உருவாகிடுச்சுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ரிசல்ட் என்ன வரும்? பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொறுத்த எப்பவுமே தமிழ்நாடு எலெக்ஷன் பிஜேபி அகேன்ஸ்டாக தான் இருக்குங்க. அதில் ப்ராப்ளம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். வாஷ் அவுட் ஆகாமல் ஒரு சீட் 2 சீட்டு இல்லை 3 சீட் அதிகபட்சம், தட் மீன்ஸ் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 5 சீட் வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன். 35 எப்போவுமே பிஜேபி அகேன்ஸ்டான கூட்டணி தான் கிடைக்கும் குறைந்தபட்சம். 35 to பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 வச்சுக்கோங்களேன். 40 கிடைக்கும், இல்லைன்னா 35 கிடைக்கும். ரொம்ப அவங்க வீரியமாக செயல்பட்டாங்கன்னா இவ்வளோதானே தவிர 2-3 முன்ன பின்ன வருமே தாண்டி வேற பெரிய சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. அப்போ அந்த சீட்டு திமுக கூட்டணி தான் எடுக்குது அப்படின்னா அந்த சீட்டை உங்களுக்கு தரணும்ல. நீங்கள் என்ன அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த எலெக்ஷன் தான் இவ்வளோ கட்சிகள் சேர்ந்ததுனால உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதுன்னா பிஜேபியை இவ்வளோ பெரிய வலுவான கட்சின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபியை தனிப்பெரும்பான்மை இல்லை, கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அளவுக்கு ஒன்று கிரியேட் பண்ண முடிஞ்சதுல. அப்போ இந்த கூட்டணி எந்த சிதைவும் இல்லாமல் இன்னும் வலுப்படுத்தி கொண்டு போனால் அடுத்த வாடி காங்கிரஸ் ஆட்சியே வர முடியும். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? தனிப்பட்ட முறையில் நின்று காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி பிஜேபி ஒழித்து விட்டு காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைல்ல. அப்போ அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இந்த இந்தியா கூட்டணி மட்டும்தான். அப்புறம் ஏன் இந்த கூட்டணி டிஸ்டர்ப் பண்றீங்க? அதுவும் இந்தியா கூட்டணியில் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்க ஒரு ஆளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு, வெரி ராங். காங்கிரஸ்க்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா திமுக. முதல் கட்சி திமுக. அவங்களே நீங்க போய் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளவு பெரிய தவறு இதுங்கிறதால அதுதான் காங்கிரஸ்க்கு என்ன முக்கியம், உங்களுக்கு என்ன முக்கியம் அதை பாருங்க. இது முக்கியம் இல்லை. 5 சீட்டு கூட வாங்கிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அது 2 சீட்டு 5 சீட்டு கூட தராங்க குறையுது, அது எலெக்ஷன் டைம் நடக்கிறது. இவ்வளோ விஷயத்த நீங்க வந்து பண்ணக்கூடாது. திமுகவோட ஈகோவை ரொம்ப டச் பண்ணிட்டா கூடாது. திமுக அதிகபட்சம் என்ன நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுகவோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? என்ன இந்த வாட்டி ஆட்சி போகும், அடுத்த வாட்டி நம்ம தான், சரி பரவாயில்ல போயிட்டு அந்த முடிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அது ஆபிஷா தெரிஞ்சது தானே. திமுக ஒன்று ஆளுங்கட்சியா இருக்கும் இல்லை எதிர்கட்சியா இருக்கும். நடுவில் ஒரு முறை எதிர்கட்சி பெரும்பான்மை இல்லாமல் விஜயகாந்த் எதிர்கட்சியாக வச்சுக்கோங்க. அது அதிமுக கூட்டணியா நின்று வந்தார். மற்றபடி திமுக எல்லா காலத்திலும் எதிர்கட்சியா இல்லைன்னா கூட எதிர்கட்சி அவங்க தான். சீட்டு முன்ன பின்ன இருக்கலாம், வாஷ் அவுட் ஆன காலகட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? அது அதிமுக நடந்திருக்கு, திமுக நடந்திருக்கு. 91ல் 96 நீங்கள் எடுத்துக்கோங்களேன். அப்போ 91 to 96 வந்து அவ்வளோ பெரிய தோல்வி ஏற்பட்டால் கூட திமுக எதிர்கட்சி இல்லையா? அபிஷியல் இல்லாமல் இருக்கலாம். வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் என்றைக்குமே திமுக இருக்கும், ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும். அதிமுக மாதிரி கிடையாது. அப்போது நீங்கள் என்ன தான் தோல்வி நடந்தாலும் அதுக்கு அடுத்தபடி வந்துடுவாங்க. ஓகே, அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது. ஒன்று நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இல்லையா? அப்போ சரி போனால் பார்த்துக்கலாம்.
அப்படி நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? இறங்கி வேலை செய்வோம். கொஞ்சம் மார்ஜினில் கூட ஜெயிக்க எப்படி அப்படியே கன்ஃபார்மாக காங்கிரஸ் போயிட்டா நமக்கு தோல்வியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. ஒரு பெரிய டஃப் இருக்குது, அவ்வளோதானே. பார்ப்போம், ஜெயிச்சிட்டா ஓகே, தோத்துட்டாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம் நினைச்சிட்டாங்கன்னா நினைப்பாங்க. நிச்சயமா. அவங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லாமல் இருக்காங்களா? இல்லை அதுக்கப்புறம் ஆள் இல்லையே, ஐயோ என்ன இந்த எலெக்ஷனோட வேறு வாய்ப்பே இல்லை, திருப்பி ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சூழலில் திமுக இருக்குதா? நோ, அவங்க இந்த வாட்டிலாம் அடுத்த வாட்டின்னு பார்த்துப்பாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ கவனமாக செயல்பட வேண்டியது காங்கிரஸ் தான். ஓகே, திமுக விசஸ் காங்கிரஸ் கூட்டணியில் அந்த கணக்கு என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கே யார் சறுக்குறா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நிறைய கோணங்களில் பேசியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு சென்று சேர் நம்பலாம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. ஓகே, நன்றி. This is the face